நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஆவணி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு பிரதோஷம். மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் 10ஆம் இடத்துல போறாருங்கிறது ரொம்ப விசேஷம். அதிலும் இன்னைக்கு பிரதோஷம், சிவ வழிபாடு செய்யணும். பிரதோஷத்தன்னைக்கு சிவனை எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னா, நந்தியின் 2 கொம்புகள் வழியாக சிவபெருமானை பார்க்கணும். நந்தியின் காதுகளில் நம்ம கோரிக்கையை சொல்லணும். அதுவும் நீங்கள் பிறந்த கரணம் வணிசை கரணமாக இருந்தால் நந்தியிடம் உங்கள் கோரிக்கைகளை சொன்னால் உடனே பலிக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், நாள் இதெல்லாம் போட்டுருப்பா பாருங்க, எந்த வாரத்தில் பிறந்த வணிசை கரணம் இருந்தால் நந்தியுடைய காதுகளில் நம்முடைய கோரிக்கைகளை சொன்னால் உடனே பலிக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வருமானம் உயரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு பிரதோஷ நாள் பாருங்க, சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா ரிஷபராசி சுக்கிரனுடைய ராசி, மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பெற்றது. மகாலட்சுமியுடைய மந்திரங்களை சொல்லும் போதே ஓம் வில்வ நிலையாயை நமஹ அப்படின்னு சொல்றோம். வில்வ மரத்தின் கீழே இருக்கக்கூடியவளையேன்னு அவளை சொல்றோம். அந்த வில்வ மரம் தான், அந்த வில்வ இலைகள் தான் சிவபெருமானுக்கு உரியது. அதனால் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளாலே இன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க, செல்வ செழிப்பு வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மனக்குறை இருக்கு, வீடு வாங்க முடியலையே, சொத்து வாங்க முடியலையே, மனக்குறை இருக்கு. அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். செல்வ செழிப்பு உருவாகும். வேலையில் நல்ல முன்னேற்றம், ஆபீஸில் நல்ல ரெகக்னேஷன் இன்னைக்கு கிடைக்கும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்கள் இந்த பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாது. எந்த ரகசியமுமே உங்கள்கிட்ட தங்க மாட்டேங்கிறது, மனசுல எதையுமே மறைச்சு வச்சுக்க தெரியல. யாரை நம்பி உண்மையை சொல்றீங்களோ அவர்களே நீங்கள் நம்பின அவர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள். காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் பல பேர் உங்க வாழ்க்கையில் இருக்காங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கார இன்னைக்கு மௌனமா இருக்கணும். புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் திருப்தியாக ஈடுபடுங்க. ஏற்கனவே உள்ள வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுங்க. புதிய வியாபாரம் தொடங்க வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வரும். பாடத்தை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறலாம். கடகராசி என்பர்களே, அற்புதமான நாள். ராசிநாதன் சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல வருமானம் பெருகும், கௌரவம் பெருகும், செல்வாக்கு பெருகும், காதல் விஷயங்களில் ஈடுபாடு பெருகும். சிலருக்கு கல்யாண செய்தி கூடி வரும். இந்த காலகட்டங்களில் உங்களை பற்றிய வதந்திகளும் உலா வரும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இது உங்களுக்கு நல்ல நாள், வருமானம் உயரும் நல்ல நாள். பிள்ளையாருக்கு இன்னைக்கு தோப்பு கரணம் போட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி சக்சஸ்ஃபுல் டேயா இது இருக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போயின்னு இருக்கார். இது ஒரு யோகம். லாபத்தில் குரு பகவான் இருக்கிறார், அது ஒரு அதிர்ஷ்டம். இந்த நாளில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு கடன் உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, பிரதோஷ நாளை விட்டுறக்கூடாது. கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யணும். குடும்பத்தில் கல்யாண தடை இருந்ததுனால் ஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடியிருக்கார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லதகுதுரும் கழுமலவள நகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு பாடல். ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த பாடலை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தால் கல்யாணம் கண்டிப்பாக கூடி வரும். அற்புதமான சக்தி படைத்த ஒரு பாடல் இது.
அவை கன்னிராசிக்காரர்கள் இந்த பாடலை சொல்லிகிட்டே இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கல்யாண தடை இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். இன்றைக்கி குடும்ப வருமானமும் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷமும் பெருகும். வியாபார ரகசியத்தை மட்டும் வெளியே சொல்லக்கூடாது. இன்னைக்கு துலாம் ராசி என்பர்களே, புதிய புதிய நட்புகள் இன்றைக்கு உருவாவார்கள். நண்பர்களோடு மகிழ்ச்சியாக வெளியே சென்று வருவீர்கள். தன வருமானம் பெருகும். சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதில் ஈடுபாடு கூடும். சமூக வலைத்தளத்தில் உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வியாபாரம் திருப்திகரமாக செய்வீங்க. நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்துவீங்க. நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் எதை தெரிஞ்சுக்கணும்னா, பலரும் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும். இந்த சிசிடிவி கேமரா போட்டு பார்க்குற மாதிரி உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய செயல்களில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சில இடத்துல மாமியார் மருமகளுக்கு இடையில் இன்னைக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போறார். குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். பெரியவர்களின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தணும். கருத்துக்கள் சொல்கிற போதும் கவனமாக இருக்கணும். பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தனஸ்தானத்தில் செல்கிறார். அது ஒரு நன்மை. தனகாரகன் உங்கள் ராசியாதிபதி உங்களை பார்க்கிறார். அது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே நல்ல தன வருமானம் வரக்கூடிய நன்மையான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சகோதரர்களை பற்றிய சிந்தனை, சொத்து பிரிப்பு பற்றிய சிந்தனைகள், இதெல்லாம் சொத்துக்களை பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஃபீல்டுலேயும் நம்பர் 1 வரணும்னு ஆசைப்படுவீங்க. இது தலைமை தாங்கும் பொறுப்பு உங்களுக்கு வரும். அதிகார பதவி தேடி வரும் நாள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியிலேயே போயின்னு இருக்கார். இன்னைக்கு 7க்குடைய சந்திரன் நம்மளுடைய ராசியில் இருக்கார். கல்யாண செய்தி தேடி வரும். இதனால மனசுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆனால் திருமண வாழ்க்கையில் மட்டும் சிலருக்கு ஏதோ ஒரு கசப்புணர்வு இருக்கும். அது 7ல் சுக்கிரன் இருக்கார் பாருங்க. அதுக்கு பேர் காரகோ பாபநாஸ்தின்னு பேர். யாருடைய ஜாதகத்தில் 7ல் சுக்கிரன் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண வாழ்க்கையில். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். இன்னைக்கு தன வருமானம் பெருகும். நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன். நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் உருவாகும். சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதே மாதிரி கடன் தொல்லை சிலரை வாட்டும்னு இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை வாட்டும்னு இருக்கு. அப்படி கடன் தொல்லை இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமான் வழிபாடு, இன்னைக்கு பிரதோஷ வழிபாடை செய்தால் சங்கடங்கள் தீரும். இது நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தின் அதிபதி லாபத்தில் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இன்னும் பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும். ஆஃபீஸில் திடீர் ப்ரொமோஷன் சிலருக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்தோஷமான நாளுங்க. மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும். நல்ல நாள் அன்பர்களே. நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?